9 மாதங்களாக விண்வெளி மையத்தில் இருந்த சுனிதா வில்லியம்ஸ் என்ன செய்தார் என வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நமது நெறியாளர் சிவரஞ்சனி. விண்வெளியில சுனிதா வில்லியம்ஸ் உடைய வாழ்க்கை எவ்வளவு சுவாரஸ்யமானது என்பதை பார்க்கலாம். முதலாவது விஷயம், விண்வெளியில அவங்க இருக்கும்போது பூமியில இருக்கக்கூடிய நம்மளை விட 0.005 நொடிகள் அவங்களுக்கு வயதாகிறது தள்ளி போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் நேர விரிவாக்கம், அதாவது டைம் டைலேஷன் சொல்லுவாங்க. இங்க விட அங்க அவங்க வேகமா பயணம் செய்வாங்க. அப்போ ஒரு பொருள் வேகமா பயணிக்கும் போது இந்த நேர விரிவாக்கம் ஏற்படும். இதன் காரணமா தான் அவங்களுக்கு வயதாகிறது வித்தியாசம் இருக்கும் பூமியில இருக்கிறத விட அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா அவங்க அதிக ஆண்டுகள் விண்வெளி துறையில இருக்கக்கூடிய பெண்கள்ல முக்கியமான ஒருத்தவங்களா மாறி இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, விண்வெளியில அதிக நாட்கள் செலவழித்த விண்வெளி வீரர்கள்ல டாப் 10 இடத்துல இவங்களும் இடம் பிடிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா 608 நாட்கள் அவங்க விண்வெளியில இருந்திருக்காங்க. இந்த பயணத்துல மட்டும் 286 நாட்கள் வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க. அடுத்ததா இந்த ஒரு விண்வெளி பயணத்தின் மூலமா மட்டும் அவங்க 4592 முறை சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமத்தையும் பார்த்திருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 16 முறை சூரிய உதயமோ 16 முறை சூரிய அஸ்தமனமோ அவங்களால விண்வெளியில பார்க்க முடியும். அந்த வகையில தான் இந்த கணக்கு. அதே மாதிரி இவங்க விண்வெளியில என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். அதாவது விண்வெளியில ஆய்வு மையம் இருக்கிறதே மனிதர்கள் வேற பிளானட்டுக்கு போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்றது தான் மெயின் ஆராய்ச்சியா இருக்கும். அந்த வகையில லெட்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை வெஜிடபிள், அதாவது காய்கறி அப்படின்னு குறிப்பிடலாம். நம்ம சாலட்ல எல்லாம் அதை பயன்படுத்துவோம். அதை அங்க விளைவிக்க முடியுமா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்றத பார்த்திருக்காங்க. அப்படி நாம பார்க்கும்போது இந்த க்ரூ 9 அடுத்ததா இந்த க்ரூ 9 ஒட்டுமொத்தமா 900 மணி நேரம் அங்க மொத்தம் 150 ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருந்தாங்க அப்படின்னு நாசாவே தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஒட்டுமொத்தமா இவங்க செய்த வேற சாதனை என்ன அப்படின்னு நாம பார்க்கும்போது முக்கியமான ஒண்ணு ஸ்பேஸ் வாக். அதாவது விண்வெளிக்கு போற விண்வெளி வீரர்கள் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துல இருந்து வெளியில விண்வெளிக்கு வந்து மேற்கொள்ளும் பணிகளை தான் ஸ்பேஸ் வாக் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த பயணத்துல இந்த ஒரு பயணம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பயணத்துல அவங்க மொத்தமா 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் ஸ்பேஸ் வாக் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க.